ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானுசம்மி கிச்சன். நாம் இன்றைக்கி ஒரு சத்தான குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பச்சைப்பயிரை வச்சு ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு குழம்புங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு சேர்த்துக்கோங்க. நான் மெஷர்மெண்ட் கப்பு 250 ml எடுத்திருக்கேங்க. நீங்கள் எந்த கப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா 2 நிமிஷம் செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. நீங்கள் வறுக்க நல்லா வாசனையும் வருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும், வாசனையாகவும் இருக்கணும். இப்போ நாம் அடுப்பை அணைச்சிட்டு இதை 2 வாட்டி நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம கழுவில் வறுத்த பிறகு தான் கழுவிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் அடுப்பு தீயை ஆன் பண்ணலைங்க. இது கூடவே 5 பல்லளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குண்டு குண்டாக நறுக்கி சேர்த்துட்டேன். இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியும் குண்டு குண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு இதை பவுடராக்கி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா பவுடராக்கி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பவுடரையும் இதில் சேர்த்துருங்க. இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு இப்போ அடுப்பு தீயை ஆன் பண்ணிவிடுங்க. 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க. இந்த பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு தீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்து நாம் இதில் கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ குக்கர் மூடியை போட்டு மேலே வெயிட்டை போட்டுருங்க. லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் அப்படியே வைங்க. விசில் கணக்கெலாம் வேண்டாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ப்ரெஷர் நல்லா அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். பருப்பு நல்லா வெந்திருக்கணும். ஒன்று எடுத்து கையில் நசுக்கி பாருங்கள். நல்லா குழஞ்சி போயிருக்கணும். சப்போஸ் வேகலைன்னா நீங்கள் இன்னும் ஒரு 2-3 விசில் கூட வச்சுக்கலாம். இப்போ ஒரு மத்தை வச்சு இல்லைனா மேஷரை வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பருப்பு ஆல்ரெடி எனக்கு நல்லா குழஞ்சி போயிருக்கு பாருங்கள். நல்லா இந்த மத்தால் அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் மசிகிற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த பச்சைப்பயிரில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குழச்சி விட்டாச்சு. இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்க்கணும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லைன்னா விட்டுருங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம், இதில் ஒரு 2 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். 4 பல் அளவுக்கு பூண்டை தட்டி இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. எக்ஸாக்டாக ஒரு 2-3 நிமிஷத்தில் வெங்காயம் நல்லா செவந்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நல்லா செவந்து போயிருக்கணும். இப்போ இந்த தாளிப்பை நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பு குழம்புல சேர்த்துட்டு இந்த பருப்பு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இதில் நாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1-2 கப் அளவுக்கு குழம்பு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை கம்மியாகவும் குறைச்சலாகவும் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வரட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே ஒரு கொதி நல்லா வந்துடுச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிருங்க. இதை நல்லா ஒரு வாட்டி கிளறிட்டு
1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட நீங்கள் கடைசியில் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பச்சை பயிறு குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் சுட சுட சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். கூட ஒரு அப்பளமோ இல்லை வாழைக்காய் ஃப்ரையோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.